ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். என்னடா இவ்வளோ பேக் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு 16-17 வருஷமாக வந்து நான் சேர்த்து வச்ச கலெக்ஷன்ஸ் தான், ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். அது வந்து தூக்கி போட மனசே வராது. இதில் வந்து பாதி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், தாய்லாந்து போயிருந்தப்போ இந்த 2 ஹேண்ட்பேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து நல்லாவே இருக்கும். நிறைய நாள் ஆச்சு இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிளாத் எல்லாமே வந்து மேலே அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது லெதர் தான் நினைக்கிறேன். இதை வந்து நல்லா இருந்தது. வாங்கிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த ரெண்டுமே. இது வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து நல்ல பெரிய பேக்காக இருக்கும். நிறைய வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகலாம். தூரமாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அது மாதிரி வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஹேண்ட்பேக் தான் வேணும். ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டிலும் வைக்கணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரியும் வைக்கணும்னா அந்த ஹேண்ட்பேக்கோட ஹேண்டில் எல்லாமே டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெயிட் தாங்கும். இல்லைன்னா சீக்கிரமாகவே வந்து கட் ஆகிடும். அதுக்காக தான் பார்த்து நான் அது மாதிரி வாங்குவேன். நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினது. இதுவும் வந்து நிறைய நாள் ஒழிச்சிச்சு. நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது. என்கிட்ட நிறைய பேக் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், சிமெண்ட் கலர் இந்த மாதிரி பேக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பிளாக் அப்புறமாவும் அதிகமாக இந்த கலர்ஸ் தான் வாங்குவேன். இப்போ வந்து ப்ரௌன் கலர் பேக் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஜிப்பும் இருக்கும். இது மாதிரி தான் எனக்கு வந்து அதிகமாக பிடிக்கும் வாங்கிறதுக்கு. இது மாதிரி நிறைய ஜிப் இருக்கிறது பார்த்தாலே வந்து வாங்கணும்னு தோணும். அது மாதிரி ஆள் தான் நான். நெக்ஸ்ட் இந்த ஸ்லிங் பேக் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய ஒழிச்சிருச்சு. நிறைய நாள் யூஸ் பண்ண பேக் தான். ஒவ்வொரு பேக் பார்த்திங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேக் வாங்குவேன். அது மாதிரி தான் வாங்குகிற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இந்த ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என் பர்த்டேக்கு அம்மா வாங்கி கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன். அது வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்ரீலதர்ஸில் தான் வாங்கினது. அதை பில் காப்பி எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிங் பேக்காகவே வாங்கிட்டேன். இதுவும் வந்து நல்லா இருக்கும். ஆனால் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஹேங்கர் மாதிரி வருது இல்லைங்களா, அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால கட் ஆகிடுது. அதுவும் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் பேக் பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கை பார்த்தாவே தெரியும். நல்லா வந்து வெளியே போகும்போது அதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த பேக் தான் எடுப்பேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உன் பேக்கே ரொம்ப வெயிட்டாக இருக்குது உள்ளே வைக்கிற பொருளை விட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வாட்டி வந்து லைட் வெயிட்டாக தான் வாங்கினேன். அது என்ன பேக்குன்னு லாஸ்ட்டில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 200-300 அந்த மாதிரி எல்லாம் பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1000 ருபீஸில் தான் வாங்குறது. அப்படி வாங்கினா தான் வந்து நிறைய நாள் வந்து நம்மளுக்கு உழைக்குது. இதெல்லாம் வந்து 1200, 1000 முன்னாடி காட்டினது வந்து 1000 ருபீஸ் அது மாதிரி தான் சரவணா ஸ்டோரில் வாங்கினது எல்லாமே. இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீலதர்ஸில் தான் வாங்கினது. இதுவும் வந்து போன பர்த்டேக்கு வந்து அம்மா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்த பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு நான் தான் எனக்கு ஹேண்ட்பேக் தான் வேணுமா, சாரீ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து நல்ல பிராண்டடான பேக் தான். இது வந்து பிராண்டடில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து 50% ஆஃபர், அப்படி 70% ஆஃபர் எல்லாம் அதில் வாங்கினது தான் இந்த பேக் பார்த்திங்கன்னா. இந்த பேக் பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே அங்கே வாங்கினது தான் இது. நல்ல ஆஃபரில் வந்து என் பசங்க தான் இந்த பேக் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி வாங்க வச்சாங்க. இது மாதிரி எல்லாம் லெதரில் வாங்கினோன்னா எனக்கு வந்து இது மாதிரி எழுந்து வந்துடும். அதனாலேயே நான் அதிகமாக வந்து இந்த கிளாத்தில் வாங்க மாட்டேன். அது பிராண்டட் அதனாலும் வந்து சீக்கிரமாகவே வந்துச்சு. நான் அதிகமாக யூஸ் பண்ணவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட் பேக் பார்த்திங்கன்னா இது அம்மா வந்து டூர் போனப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து எங்கள் அண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அண்ணி தான் வந்து ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அம்மா ஒரு வாட்டி டூருக்கு போயிருந்தாங்க, பாம்பேவோ என்னவோ, அங்கே வந்து சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க.
நல்லா இருக்கும். இந்த 2 ஹேண்ட்பேக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த முன்னாடி காட்டின ஹேண்ட்பேக் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கிட்டு வந்தது. இதுவும் ஒரு 8 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே டேமேஜ் ஆயிடுச்சு. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற பேக் இது தான். இப்போ வந்து கடைக்கு எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு வந்து இந்த பேக் தான் வாங்கி எடுத்துப்பேன். ஏன்னா பர்ஸில் வச்சோன்னே கையில் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பர்ஸு, அதுக்கப்புறமா மொபைலும். அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சோன்னா கையில் மாட்டிக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக் இருந்தாலும் ஓகே தான். இதுவும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 2 ஜிப் வர மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வந்து ஸ்ரீலதர்ஸில் தான் வாங்கினது. இந்த குட்டி குட்டி பர்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பர்ஸ் வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்போ வந்து ஒரு அண்ணி வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அழகாக இருக்கும். இது எங்கேயாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி போகிறப்போ கூட நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபோனு, அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சமாக பணம் வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் நல்லாவே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்ணாரப்பேட்டை போயிருந்தப்போ அங்கே தான் வாங்கினது. 150 ருபீஸ் என்னவோ வச்சு வாங்கினேன். இதோட ஸ்லிங் பேக் மாதிரி தான் இது. செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ரஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நம்மளால் மாட்டவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேக் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த செயின் பார்த்திங்கன்னா கருப்பாயிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால தனியாக வச்சுருக்கேன், சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து இதுவும் ஒரு ஸ்லிங் பேக் தான். நல்லா வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து துபாய் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு எங்கள் அண்ணிங்களுக்காகவும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பேக்கை வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பதி போனப்போ அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகுது. எனக்கு ஒரு ஃபோனு, அதுக்கப்புறமா ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்காக வந்து நல்லாவே யூஸ் ஆகும். டக்குன்னு மாட்டிட்டு பேக்கும் மாட்டின்னு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணங்க வந்து ராக்கி கட்டினப்போ வந்து காசு கொடுத்தாங்க. அந்த காசு வந்து ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ராக்கி ரக்ஷாபந்தனுக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் தான் வாங்கினேன். எப்போவுமே அவங்க கொடுக்குற காசில் வந்து நிறைய ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து முன்னாடி காட்டினது எல்லாமே பிளாக் கலர், அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் கலர் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த காசில் தான் வாங்கி வச்சுப்பேன். ஒவ்வொரு இயரும் இது மாதிரி ஹேண்ட்பேக்காக வாங்கி வச்சுப்பேன். இந்த வாட்டி வந்து இந்த ஹேண்ட்பேக் தான் வாங்கினேன். நல்லா ஒரே ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி நல்லா இருந்தது. சரி இந்த மாதிரி வாங்கி நிறைய நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கினேன். கடைசியாக வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, அதுக்காகவே ஃபஸ்ட் ரீசனாக வாங்கினேன் இந்த பேக்கு. நல்லா இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி வருது. அதுக்கப்புறமா பின்னாடியும் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 ஜிப் வருது சைடில். இந்த மாதிரி கைப்பிடி வந்து நல்லா இது மாதிரி ஹெவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வெயிட் நல்லா தாங்கும். ஒரு வேளை வாங்கும்போது நீங்கள் அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து சீக்கிரமாகவே கட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.